மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்கிறது திருக்குறள். ஒருவன் முன்பு தான் உண்ட உணவு சீரணித்த அளவை அறிந்து அதன்பின் உண்பானாயின் அவனது உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்பது இத்திருக்குறளின் பொருள். சிவய சிவய நமய நம சிவ சிவய வய நம சி நம சிவய சிவய நமய நம சிவ சிவய வய நம சி நமது எஸ்என்பி கார்ட் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம், சி அப்படின்னாவே மானா பெருசு அப்படின்னு அர்த்தம், சீனா அந்த நமக்கு சிவபெருமானை குறித்த சொல் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த மாதம் வருகின்ற சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த இரவை தூங்காமல் விழித்திருந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் சிவனோட அருளை முழுமையாக பெற முடியும் என்றால், நம்முடைய அந்த அணுக்கதிர்வீச்சு மேலிருந்து விண்வெளி அப்படின்னா நமக்கு அந்த ஈத்தர் அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சு நமக்கு மேலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நம்ம முழு உடலையும் நம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தயார்படுத்தி வைத்திருக்கும் பொழுது முதுகெலும்பு நேராக சிவபெருமான் அந்த அவரோட நினைவில் முழு உடம்பையும் நேராக 7 சக்கரங்களையும் நேர்கோட்டில் வைத்திருந்தவாறு நாம் அமைதியாக தியானம் செய்ய வேண்டும். அந்த முழு இரவும் அந்த சிந்தையில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த அணுக்கதிர்வீச்சு மேலிருந்து வரக்கூடிய அந்த ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த விண்காந்த சக்தி நமக்கு நிறைவாக உடலில் இறங்கும். மற்றபடி இன்று சிவராத்திரி என்பது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் வேறு சில தேடல்கள், அறிவு தேடல்கள், நம்ம மீட்டிங்ஸு அப்படி இப்படின்னு நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த அணுக்கதிர்வீச்சு நமக்கு இறங்காது அப்படிங்கிறத நான் உறுதியாக ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கின்றேன். மற்றும் ஒரு மகா மந்திரம் உள்ளது, அந்த ஒளி இப்போது இசைக்க உள்ளோம். அது ரிப்பீட்டாக அதை கேட்டுக்கொள்ளுங்கள். 30 செகண்ட் அது வரும். அதை நம்ம திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு. அது எனது நண்பர் குரு நானி பிருந்தாவனர் ஐயா இசைத்தது. அதை நம்ம ரிப்பீட்டாக கேட்கும் பொழுது வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த ஓம் நம சிவய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரம் அதை கேளுங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சிவய சிவய நமய நம சிவ சிவய வய நம சி நம சிவய சிவய நமய நம சிவ சிவய வய நம சி மேலும் இந்த நல்ல நேரத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன் நான் பார்த்து பிரமித்த ஒரு பெரும் என்னன்னு சொல்கிறது, ஒரு லெஜண்ட், அதாவது நம்ம நடிகர் ராஜேஷ் ஐயா இந்த எஸ்என்பி செம்பவளபானத்தை அறிமுகப்படுத்தி அவர் அதை ஒரு வருஷமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட சேனலில் நானும் அவரும் ஓம் சரவணபவ சேனலில் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உலக மக்களுக்கு தெரிய வந்தது, பெரும் வரவேற்பு பெற்றது நம்ம செம்பவளபானம். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பார்த்து பிரமித்தது பார்த்திங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சிவபெருமான் சிறந்த சிவபக்தராக ராவண பெருமானை நம்ம சொல்லுவோம். அவர் 10 விதமான கலைகளில் மிக தேர்ந்த அதிபதியாக இருந்தார். அதாவது கலை, இலக்கியம், அறிவியல், ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம். அதுபோல் ராஜேஷ் ஐயாவும்
இன்று அவரோட யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓம் சரவணபவாவில் அனைத்து துறைகளை பற்றியும் ஃபிங்கர் டிப்பில் பேசுவாங்க. அதுக்கு உண்டான சிறந்த ஆளுமைகளை பேட்டி எடுத்து போடுறாங்க. குறிப்பாக அதில் மருத்துவத்தில் தான் நாங்கள்லாம் வந்து அதில் இந்த பொருள் எப்படி மருத்துவத்துக்கு உதவுது, இந்த உணவு எஸ்என்பி சம்பவ பானம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதை அவர் பர்சனலாக சாப்பிட்டு அவரோட சக நண்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லணும்னு அதை வெளிப்படுத்தினார். ஸோ அதுக்கு வந்து என்னோட தலை சிறந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இன்று சிவராத்திரி அதுவுமா இந்த பதிவில் சொல்லிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லது. நடிகர் ராஜேஷ் ஐயா வந்து அந்த காலத்திலே லங்கேஸ்வரன்கிற ஒரு ராவணன் கதாபாத்திரமும் ஏற்று ஒரு திரைப்படம் கூட வெளியாகி உள்ளது. இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம எஸ்என்பி சேனல் நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் தெரியும், மரியாதைக்குரிய திரைப்பட கல்லூரி முதல்வராக பதவியேற்றுள்ள நடிகர் ராஜேஷ் ஐயா வந்து இந்த செம்பவள பானத்தை ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறாங்க. அவர் வந்து நம்மளோட செம்பவள பானத்துக்கு விளம்பரமாகவும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வயசில் நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த பானத்தை குடிச்சுன்னு ஒரு வருடம் அவர் டைம் கேட்டார். ஆக்சுவலி அந்த டைம் வந்து எடுத்துக்கிட்டு தான் நான் குடித்து பார்ப்பேன், நல்லா இருந்ததுன்னா நான் இந்த விளம்பரத்தை அனுமதிப்பேன். அப்படி தான் அவர் வந்து அக்ரிமெண்ட்டே. அதாவது எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 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 30 நாளைக்கு தேவையானது வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் 48 நாள் சாப்பிட்டுட்டு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்னு சொன்னார். ஒரு ஹானஸ்ட்டாக வந்து 4வது நாள் 5வது நாளே எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி இப்படி நடந்தது எனக்கு உடம்புல. ஏற்கனவே நன்னீர் எடுத்துக்கிட்டாலும் ஏற்கனவே பலவிதமான மெத்தடில் நான் நன்னீர் அந்த நீர் வகையறாக்கள் இருந்தாலும், ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த அந்த இயற்கை மருத்துவத்தில் அவரது தேடல் வந்து ஒரு அல்டிமேட்டாக வச்சுருக்குறாங்க. நாங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது கூட மண்பானையில் தான் சமையல், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட. ஸோ எல்லாமே என்னை ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி எனக்கு அவரோட யூடியூப் சேனல் ஓம் சரவணபவாவில் என்னை பேட்டிக்கான கூப்பிட்டாங்க நடுவில் ஒரு 6வது மாதமே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குடிநீர், பானம் அவைகளை பற்றி. என்ன அப்படின்னா, என்னுடைய உடம்பு, அதாவது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நானே என்னை பாராட்டிக்கக்கூடாது, என்னுடைய 73 வயதில் நான் ரொம்ப யங்காக இருக்கேன், முடி கொட்டலை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எல்லோரும். எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதுக்கு காரணங்கள் பல காரணங்கள்லாம் எப்படியாவது இருந்தாலும் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த ஒரு 6 மாதமாக இப்பொழுது நான் சொல்லப்போகிற அந்த தண்ணீரை, அந்த குடிநீரை, அந்த பானத்தை நான் அருந்துகிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எவ்வளோ நாள்கள் நம்ம வாழ்ந்தாலும் இந்த ஒரு தண்ணீர், இந்த குடிநீர் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. எல்லோரும் கேட்டாங்க, என்ன சார் வர வர ரொம்ப யங்காகிட்டு போகிறீங்க, அழகாகிட்டு போகிறீங்க, இளமையாகிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணமே இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு குடிநீர் தான். தமிழர்கள் வந்து தண்ணீரை வந்து இப்போ 47 விதமான தண்ணீர் இருக்குது. அதாவது மழை தண்ணீர், குளத்து தண்ணீர், ஏரி, கண்மாய், குளம், குட்டை, வாய்க்கால், ஆறு, இந்த மாதிரி 47 வகையான தண்ணீரை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதில் எனக்கு தெரிந்த தண்ணீர் வந்து இப்போ கங்கா வாட்டர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் என்ரிச்டு வாட்டர்னு ஒரு வாட்ரு ஜெரால்டு ஹெச் பொலாக்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அப்புறம் இது சமுத்திரத்துக்கு அடியில் மிக நல்ல தண்ணீர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தான் பக்கத்தில் ஸ்வாட் வேலிங்கிற ஒரு இடத்துல ஒரு தண்ணி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் pH 7 வாட்டர், அதை தான் நான் 12 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு தனி மிஷின் இருக்குது, அதன் மூலம் தயார் பண்ணுற அந்த பானம் ஏறக்குறைய நம்ம சாராயம் காய்ச்சுற மாதிரி, அது வேறமெல்லாம் போட்டு இல்லை, தண்ணியவே ஒரு சாராயம் காய்ச்சுற மாதிரி, அதாவது மழை தண்ணீரை போல் ஒரு தண்ணீர் நான் குடிக்கிறேன் 12 ஆண்டுகளாக. அது ஒரு இது. இப்படியெல்லாம் தண்ணீர்களை ஒழித்து கொண்டு வரும் பொழுது டாக்டர் ரஜினிகாந்த் என்பவர், ரஜினி சாரால் அந்த பேர் வைக்கலாம். கேட்டேன், என்னங்க வயசு உங்களுக்கு 50 நெருக்குது, ரஜினி சாரால் தான் பேர் வச்சிங்களா அப்படின்னு. இல்லை நான் கௌரவம் படம் பார்க்கும்போது எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர், பேரிஸ்டர் ரஜினிகாந்த்னு சிவாஜி என்ன பேர் வச்சார், அந்த பேரை தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சார். அதுக்கப்புறம் ரஜினி சார்லாம் வந்த பிறகு எனக்கு ஸ்கூல்லையே ரஜினி சாரால் தான் உங்கள் பேர் வந்துச்சான்னு எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பேரே ஒரு புகழ் பெற போகிறதுக்கு ஒரு காரணம், ஒரு காரைக்குடியை சேர்ந்தவர். இவர்கள் வந்து ஒரு 22 வருடமாக இந்த தண்ணீரை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். மத்திய அரசினுடன் சான்றிதழ் வாங்கியிருக்கிறார். மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கிறார். அது இளமையாக இருக்கிறது எப்படி, வியாதி வராமல் இருக்கிறது எப்படி, இன்னும் பலவிதமான விஷயங்களை அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அவரை
இந்த பேட்டியின் மூலம் தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவர் உலக உள்ள மக்கள், தமிழ் மக்களுக்கெல்லாம் இவர் சென்றடைய வேண்டும். விரும்புகிறவர்கள், அதை நேசிக்கிறவர்கள், அவர்களெல்லாம் இவரை அணுகி அந்த பானத்தை வாங்கி குடிக்க வேண்டும். எவ்வளவோ செலவு. இன்றைக்கு நம்ம கேட்டது தண்ணீர் விஷயம். தண்ணியில் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். அதில் இந்த செம்பவள குடிநீர்னு இவர் தயார் பண்ணது பெரிய விஷயம். அது திருச்சி, செட்டிநாடு சொந்த ஊராக இருந்தாலும் திருச்சியில் தான் அதிக நாள் இருந்திருக்காரு. அது அந்த திருச்சி மலையை பற்றி சொன்னார். உண்மையிலே எனக்கு தெரியாது. இமயமலையை விட அதிகமாக வயதான மலை திருச்சி மலை என்று, மலைக்கோட்டை என்று சொன்னார். அங்கேருந்து தயார் பண்ணியிருக்காரு. தண்ணியில் ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒரு 22 வருடம் பண்ணி அந்த இதை பண்ணியிருக்காரு. இதை எல்லோரும் வாங்கி தெரிந்து எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் இதை அப்படிங்கிறதுக்காகத்தான் இவரை கூப்பிட்டு இதன் மூலம் எல்லாரும் தெரியப்படுத்தணும். நம்ம காணொளி மூலம் இது எல்லாருக்கும் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவரோட நான் பேட்டி எடுத்தேன். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளவோ நான் சொன்னேன், சினிமா நடிகர்னு சொன்னேன். ஒரு சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் வாங்கி குடித்து ரொம்ப அழகாயிட்டாங்க, யங் ஆகிட்டாங்க. சில குடும்பங்களுக்கு கொடுத்தேன், அவங்களும் நல்லா ஆகிட்டாங்க. லேடிஸ் பர்டிகுலராக அது மாதிரி ரொம்ப நல்லா ஆகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை ஒரு பிடிப்பு, அதாவது இந்த லா ஆஃப் சீக்ரெட் வருமா, ஒரு சில பேர் தான் அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது. இது நமக்கு எல்லாருக்கும் போனாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். செம்பவள குடிநீர், இப்போ இந்த செம்பவள குடிநீர் குடிக்கிறவங்க எல்லாமே ஸ்கின் டோன் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. சார் கூட சொன்னீங்க. ஆமாம், அது காரணம் என்னென்னா இந்த லிவரில் குளுத்தோத்தயான் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க சார். எண்ணி ஒரு 15 days, சில பேர் 1 weekலேயே, எனக்கு ஒரு வாரத்துலேயே 3-4 நாள்லேயே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னங்க சார், நல்லா இருக்குது சார், அழகாக இருக்குது, கண்ணாடியை பார்த்தா எனக்கு பிரமாதமாக இருக்குது. அப்போ உங்கள் லிவர் ஆக்டிவேட் ஆகுதுங்க சார். புளிப்பாக இருக்குங்க சார். சமுத்திரத்துக்கு அடியில் தண்ணி இருக்குங்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வர தான் 10,000 என்னமோ பாட்டிலுங்கிறாங்க. அது இருக்குங்க சார். நிறைய விஐபிஸ் குடிக்கிறாங்க சார். ஆர்குமெண்ட் எதுனா அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஆமாங்க சார். அது இந்த உலகத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பழைய தலைவர்களுக்கெல்லாம் போகிறதா கேள்விப்பட்டேங்க சார். அந்த வாட்டர் பப்ளிக்கில் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் முடியுமா நம்மளால்? சொத்து வாங்குற மாதிரி அது. அதனாலங்க சார், இது நம்ம எல்லாருக்கும் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க தான் விஐபி. அதனால் அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் உடல் ஆதாரம். உடல் உறுதியாக இருந்தால் தான் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், தொழில் செய்ய முடியும். அதனால் இந்த செம்பவள குடிநீரை நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் சார் என்னோடய வாழ்நாளே இதுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். இது திருமூலர்லாம் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அது வரைக்கும் போயிருக்கீங்க. ஆமாங்க சார். உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்போ உடலுக்குள்ளே உயிர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாடி அண்ட் சிஸ்டம், பயோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், பயோ கெமிக்கல் சிஸ்டம். அப்போ இந்த உடல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். உயிரை உணரணுன்னா, ஆமாம், இந்த தொண்டைக்கு மேலே அண்டம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ இது நமக்கு காஸ்மிக் எனர்ஜியோட டச் ஆகியே இருக்கணும் சார். அதனால இது ரெண்டுக்கும் தொண்டு செய்கிறதுனால இது தொண்டை. என்னங்க இது தொண்டைக்கே தானா? ஸோ அந்த 4வது நாளே கூப்பிட்டு என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத 1 வருடம் கழித்து நான் உங்களுக்கு விளம்பரம் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னார். சில 9வது மாதம் 10வது மாதமே விளம்பரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவரோட பலன் மட்டும் இல்லாமல் அவரோட நண்பர்களுக்கும் பலன் நிறைய கொடுத்து அதை அவர் காது குளிர கேட்டு, சரி நம்ம இது ஷூட்டிங்காக எடுப்போம், மக்களுக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் இன்னும் அந்த இப்போதைக்கு யூடியூப் சேனலில், நம்ம சேனலில் போடுறோம். இன்னும் கொஞ்சம் விளம்பரத்துக்கு நம்ம வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ ஒழிய இன்னும் சின்ன திரைகளில் இன்னும் வெளியே வரல. அது இன்னும் சில காலம் எடுக்கும். இப்போ நான் இந்த பதிவே ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவர் நடுவில் நிறைய வேறு இயற்கை மருத்துவத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது தேவை தான். 5 விரல் இருக்கிற மாதிரி எல்லா விரலுமே தேவை தான். அந்த நம்ம மெத்தடாலஜி. அப்போ இந்த நன்னீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நந்தகோபால் சாரோட அந்த ப்ராடக்ட்டு, அது ஒரு கேட்டகரி. நாங்கள் அதை நாங்கள் கூட நம்மளோட ஆய்வுக்கூடத்தில் அதை செக் பண்ணோம். கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல பொருள் அதில் இணைஞ்சிருக்குது, நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதை செம்பவள குடிநீரோட எங்களால் ஒப்பிட முடியல. இதோட கிரேடு வேறு மாதிரி இருக்குது. இப்போ கூட ராஜேஷ் ஐயாவும் அதை ஒத்துக்கிட்டு, நானும் அவரும் பேசின அந்த 1 நிமிட அந்த ஒளிப்பதிவு இருக்குது. அவரோட அனுமதியோடு தான் இந்த ஒளிப்பதிவு நான் வெளியிடுறேன். அவரே சொல்லுவார் பாருங்கள். 1 நிமிஷம் இந்த உரையாடலை கேளுங்க. இது ஒரு டெலிஃபோன் உரையாடல் தான். அது உங்களுக்கு புரியும். நன்னீருக்கும் நம்ம செம்பவள குடிநீருக்கும் பானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது நான் மென்னீர்னு சொல்லுவேன். நான் நன்னீர்ங்கிறது ஒரு வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு சம்மந்தப்பட்டது. இது நாங்கள் மென்னீர்னு சொல்கிறோம். ஸோ இந்த உரையாடலை கேளுங்க. நானும் ராஜேஷ் சாரும் உரையாடின அந்த ஒரே ஒரு வார்த்தை.
வித்தியாசம் எல்லாருமே என்கிட்டையும் கேட்குறாங்கல்ல, நன்னீருக்கும் இந்த செம்பவளத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அதனால் அவரோட வாயாலேயே அந்த உரையாடலை, ஒரு நிமிஷம் உரையாடல் தான், கேட்டுருங்க. நன்றி. இன்னும் ஒரு இதுதான் இருக்கு, ஒரு பெட்டி தான் இருக்கு. சரிங்க சார். ஒன்னு அனுப்புங்க, காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சுறேன். நல்ல பேர், உங்க பேரை புகழ பரப்பிக்கிட்டு இருக்கேன். நன்னீர் மூலியமாக கொள்கை பரப்பு செயலாளர். நன்னீர் பேர் வெளியே வந்தோன்னே இந்த செம்பவள குடிநீரே ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. ஆமா ஆமா, அது நன்னீரோட இதான் சார். நன்னீர் பாடி ரெடியூஸ் ஆகுது சார். ஆமாங்க சார். உடம்புல உள்ள தண்ணி இது அழகு கொடுக்குது சார். இது அழகு கொடுக்குற அளவுக்கு அது இல்ல. இதுதான் அழகு. என்ன சார் ரொம்ப அழகாயிட்டேன்னு சொல்லி தான் நிப்பாட்டிட்டேன் கொஞ்ச நாள்லாம். ஓ ஆமா, ஹீரோக்கள் தடுக்கிற நம்மள போட விட மாட்டேங்கிறாங்க சார். சொன்னீங்க சார், சொன்னீங்க. க்ளோஸ் அப் வச்சாலே அவனோட அழகா இருக்கேன் நான். ஆமா ஆமா, அது அங்க மோகன வேலவன் ஒருத்தர் பூர்வ கர்மா பாக்குறாருன்னு கம்ப்யூட்டர்ல சொன்னார்ல. ஆமாங்க சார். அந்த அவர்கிட்ட பேசும்போது உங்க தண்ணி குடிச்சிட்டு தான் பேசினேன் நான். சூப்பரா இருந்தீங்க சார். அதுல அவ்வளவு அழகா இருக்கும் எங்க. ஆமாங்க சார். அதுல ஆறா பவர் அவர் சொன்னாருங்க சார். நம்ம ட்ரிங்க் குடிச்சோம்னா அந்த முதுகெலும்புல 7 சக்கரமும் ஒரே சீரா மாறுதுங்க சார். உண்மைதான். அது நான் ஏதாவது 2-3 அனுப்புங்க, முடிஞ்சா நான் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டீங்க. இது போல் இப்போ அதுக்கப்புறம் சார் அவர்கிட்டையும் கேட்குறாங்க. இந்த ஓம் சரவணபவ சேனல்லையுமே இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேளுங்கன்னு கேட்கும் பொழுது அவருமே ஒரு தன்னிறைவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. தன்னோட இளமைக்கு காரணம் இந்த செம்பவள பானம் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு அவரும் மனசார நம்புகிறாரு. அந்த அது பார்த்திங்கன்னா டெலிவிஷன்லேயே அவரோட சேனல்லையே இன்னொரு சித்த வைத்தியர்களோட பேட்டி எடுக்கும் பொழுது போட்ட ஒளிப்பதிவு. அந்த ஒளிப்பதிவும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை நாங்கள் கட் பண்ணி எடுத்து போடுறோம் பாருங்கள். அந்த 7 நாளில் பார்த்த மாதிரியே இருக்குங்க ஐயா. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக எஸ்என்பி குடிநீர்னு சொல்லி டாக்டர் ரஜினிகாந்த் ஒன்றுக்கு வாட்டர் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 50, 100, 120, 300 ml போல் குடிக்க சொன்னார். 2 ஆண்டுகளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முகத்தில் உள்ள இளமை தோற்றத்துக்கு அது ஒரு காரணம். அது ஏன்னா அவரையும் சொல்லணும்ல, சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். இப்போ இது போல் நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை ஐயா மனமாற இதை விளம்பரம் எடுக்க ஒத்துக்கிட்டதும் சரி, தனக்கு இவ்வளோ நடந்தது அப்படிங்கிறதும் சரி, இப்போ நிறைய விஐபிஸோடக்கு அவரோட பழகின அந்த திரைப்படத்துறை சார்ந்தவங்களும் சரி, இல்லை அவங்ககிட்ட ஐடியா கேட்க வரவங்களுக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஐயா. ஆகையினால் இப்போ நம்ம ராஜேஷ் ஐயா, நடிகர் ராஜேஷ் ஐயா நிறைய அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை வச்சுருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய லைப்ரரி. அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை. அவர் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி தான் மக்களுக்கு வெளியிடுவார். அந்த வகையில் இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க்கை ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இதில் இவ்வளோ மருத்துவ குணம், மகத்தான குணம் இருக்குதுன்னு சொல்லி அதை மக்களுக்கு சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லி இதை ஓப்பன் டாக்காகவும் பப்ளிக்லேயும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த விளம்பரத்துக்கும் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்ல முடியும். அவருக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. அவர் மாதிரி ஒரு லெஜண்ட் இன்னமேட்டு இப்போ நம்ம இப்போ சீசனில் நம்ம எம்ஜிஆர், சிவாஜி அந்த கேட்டகரியில் தான் நம்ம வச்சு பார்க்குறோம். ஸோ எனக்கு இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியல. இருந்தாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நீரின்றி இயங்காது உடம்பு. எல்லாம் மாறி வரும் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த வயதிலும் ஆரோக்கியமாகவும் இளமை தோற்றத்துடனும் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிடும் உணவையும் குடிக்கும் தண்ணீரையும் நம் உடலில் உள்ள செல்கள் சரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் கவனித்ததுண்டா? பூமியில் உயிர்கள் உருவாவதற்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் அதிகமான பங்கு குடிநீரையே சாரும். இந்த எஸ்என்பி குடிநீர் பானம் அருங்கோண ஸ்ட்ரக்சர்டு வடிவில் உள்ள குடிநீரில் தயாரானது. இதில் அளப்பரிய பிராண மினரல் உள்ளது. பில்லியன் கணக்கில் இம்யூனிட்டி பவரும் உள்ளது. ஆகையால் நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் சரியாக இயங்க உலகெங்கும் சில இடங்களில் மட்டுமே அபூர்வமாக கிடைக்கக்கூடிய நோய் தீர்க்கும் தீர்த்தங்கள் போல செயல்படுகிறது இந்த எஸ்என்பி குடிநீர் பானம். நீங்களும் என்னை போல் ஆரோக்கியமாக இருக்க இந்த எஸ்என்பி குடிநீர் பானத்தை தினசரி குடிங்க. ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருங்க. இந்த எஸ்என்பி குடிநீர் பானத்தை வாங்க உடனே கால் பண்ணுங்க. இந்த எஸ்என்பி குடிநீர் பானத்தை ஆன்லைனிலும் ஆர்டர் பண்ணலாம். www.snpkart